This is I and Alan Studios. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான பார்ட். அதாவது வந்து சிலருக்கு வந்துட்டு படிப்புனே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும். ஆனால் இன்னொரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யங் ஜென்ரேஷனாக இருக்கும் போதுலேருந்தே அவங்க விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தான். நம்ம இப்போ வந்து ஜென்ரலாக எல்லா ஸ்போர்ட்ஸையும் பற்றி பேச போதில்லை. நம்ம இந்தியாவில் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்க இல்லை ஒரு கேமு, அதாவது 2 கேம் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உள்ள கேமு நம்ம இந்தியாவில் வந்து எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுட்பால் பார்க்க போகிறோம். இப்போ ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 பிளேயர் தான். அவங்க 2 பேர்த்த வச்சே எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ஃபுட்பால் தெரியும்னு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் லியோனல் மெஸ்ஸியும் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க பெரிய ஆள் ஃபுட்பாலில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்துட்டு அவங்க அந்த லெவலில் உள்ள ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கார். அதாவது இன்டர்நேஷ்னல் கோல் ஸ்கோரரில் வந்து 2nd பிளேஸில் இருக்கார். ஆனால் வந்து நம்ம இந்தியா டீம் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப்பில் கூட நம்ம விளையாடல. ஃபஸ்ட்டு விளையாண்ட வேர்ல்டு கப்பில் வந்துட்டு இந்தியா ஃபஸ்ட்டு விளையாண்ட வேர்ல்டு கப்பில் வந்து பூட், அதாவது ஃபுட்பால் பூட், அதாவது ஃபுட்பாலுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டான ஷூ, அது அந்த ஷூ கூட இல்லாமல் வெறுங்காலில் விளையாண்டதாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுட்பாலோட ஸ்டேஜ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னன்னா இன்னும் வந்துட்டு நம்ம அதாவது இப்போது தமிழ்நாடு அந்த சவுத் ஜோனில் பார்த்தோன்னா வைங்களேன், அந்த கேம் கொஞ்சம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு அந்த காம்படிஷன்ஸ் அதெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் வந்துட்டு சில கேம்ஸ், அதாவது அந்த ஃபுட்பால் அதை தவிர்த்து மிச்சம் சில கேம்ஸுக்கு இருக்க அந்த சப்போர்ட் வந்து நம்ம ஃபுட்பாலுக்கு கிடையாது. அது வந்து எதனால அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஆனால் நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும், அதுக்குன்னு நிறையா சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து இப்போ சாதாரணமாக இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலே கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபுட்பாலுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ISL அதெல்லாம் நடக்கும்போது மட்டும் நம்ம எங்கள் ஊருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இப்போ IPL நடக்கும் போதெல்லாம் வந்துட்டு நம்ம சின்னதாக மேட்ச் போடுவோம். அந்த மாதிரி கூட ஒரு சின்ன மேட்ச்லாம் போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது நம்ம ஃபுட்பால் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கடுத்து இப்போ அடுத்த கேம் என்னன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாக்கி. அது ஹாக்கி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவோட நேஷ்னல் கேம். ஆனால் அந்த நேஷ்னல் கேமோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதாவது இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதில் வந்து ஏரியாவுக்கு வந்து ஒரு டீம் இருக்கும், ஏரியா ஒவ்வொரு டீம் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஹாக்கிக்கு வந்து பார்த்தோம்னு வைங்களேன், ஊருக்கே ஒரு 2 டீம் 3 டீம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப கீழே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஹாக்கி வேர்ல்டு கப் வரைக்கும் இப்போ வந்து இந்தியாவில் நடந்துச்சு. ஆனால் வந்து அது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் 90% வந்து யாருக்குமே தெரியல. அதாவது இந்த வேர்ல்டு கப் இங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. இந்தியாவில் ஒடிசாவில் புவனேஸ்வரில் வந்து ஒரு கிரவுண்டில் வந்து நடந்துச்சு அந்த இது. இப்போ வந்துட்டு நம்ம நார்த் சைடு போனோம்னு வைங்களேன், ஹாக்கியை வந்து நிறையா பேத்துக்கு தெரியும். அதாவது மேக்ஸிமம் சப்போர்ட்டே வந்து நார்த் சைடில் தான். நீங்கள் சவுத் ஜோனில் வந்து யாருமே அந்த ஹாக்கி கேமுக்கே வந்து நிறையா பேர் சப்போர்ட் கிடையாது. ஹாக்கியில் வந்துட்டு கூட ஹாக்கி வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து மூவிஸ் அதெல்லாம் எடுத்தாச்சு, அதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு கவனம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை நமக்காக. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஜோனில் வந்து சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா IPL விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரியே இப்போ வந்து ஃபுட்பாலுக்கு ஹாக்கி 2 கேமுக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து நமக்கு வந்து கிரிக்கெட் கிடையாது, ஆனால் வந்து ஃபுட்பால் ஹாக்கி 2மே இருக்குது. நான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து அகேன்ஸ்டாக பேசல, ஏன்னா நாங்களும் வந்து எங்களுக்கும் ரொம்ப கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே அது ஒரு பிடிச்ச கேம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இந்தியா வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் அந்த 2 கேம்லேயுமே. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி நிறையா சஜஷன்ஸ் கிடச்சிச்சின்னா எங்களுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்டில் போடுங்க.